நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. நீங்கள் ஒரு கோச்சிங் மேனுவலை கையில் வச்சுக்கிட்டு நீச்சல் கற்றுக்க முடியாது. உள்ளே விழுகணும், கொஞ்சம் தண்ணி குடிக்கணும், மூச்சு திணறணும், கையை காலை உதைக்கணும். எதிர நம்மளை தள்ளி விட்டவனை திட்டக்கூட முடியாது, தண்ணி உள்ளே போயிடும் வாயை திறந்தா. அப்படித்தான் நீச்சலை கற்றுக்கிறோம், அப்படித்தான் வாழ்க்கையை கற்றுக்கிறோம். வாழ்ந்து பார்க்க வேண்டும், அறிவில் மனிதனாக வேண்டும், வாசல் தேடி உலகம் உன்னை வாழ்த்தி பாட வேண்டும். நமக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளை நாம் உணர்வதே இல்லை. அதில் ரெண்டு முக்கியமான விஷயம், ஒன்று சுவாசம், இன்னொன்று மனைவி. சுவாசம் இருக்கும்போது அதனுடைய அருமையை நாம் உணர்வதில்லை, அது போகும்போது அதனுடைய அருமையை உணர்ந்து பிரயோஜனம் இல்லை. ஜெயகாந்தன் கேட்பார், சாவிலே பிறந்த ஞானம் வாழவா பயன்படும்? பயன்படாது. அதனால் இருக்கும்போதே இந்த சிறப்பை, மனைவியினுடைய சிறப்பை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் என்ன செய்கிறீர்கள் கணவன்மார்களே, இன்று வீட்டுக்கு செல்லும் பொழுது அந்த கணத்திலிருந்து மனைவியை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர், கடவுள் நிலை அவளாலே எய்தல் வேண்டும் என்ற பாரதி வாக்கை தன்னுடைய பாடல் மூலம் சாசனப்படுத்தி இருக்கின்ற கவியரசருடைய பாடலை சுமந்து கொண்டு செல்லுங்கள் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். செல்ல கிளிகளாம் பள்ளியிலே, செவ்வந்தி பூக்களாம் தொட்டிலே, என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை, என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை. பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். நினைச்சா எங்க வேண்டுமானாலும், எந்த தளத்திற்கு வேண்டுமானாலும் தாவி அதுவாக தன்னை பாவித்துக் கொள்ளுகின்ற ஆற்றல் எவனுக்கு இருக்கும் என்று கேட்டால், எவனுக்கு குழந்தை உள்ளம் இருக்குமோ அவனுக்கு தான் இருக்கும். அடித்தால் அழுவேன் ஒரு நாள், யாரும் அணைத்தால் சிரிப்பேன் மறுநாள், எடுப்பார் கைகளில் பிள்ளை, ஒரு பகையோ உறவோ இல்லை. அவ்வளோ அழகா சொல்லிட்டா இருப்பாரு. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்ப சுற்றுலா செல்ல வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி, நம்பர் 10, வடக்கு ஆவணி மூலவீதி, மதுரை. வெள்ளை மலர்மிசை வேத கருப்பொருளாக விளங்கிடுவாய், தெள்ளு கலை தமிழ்வாணி நினக்கொரு விண்ணப்பம் செய்திடுவேன், எள்ளத்தனை பொழுதும் பயனின்றி இராதென்ற நாவினிலே வெள்ளமெனப் பொழிவாய் சக்திவேல் சக்திவேல் சக்திவேல். இது பாரதி வாக்கு. வைர விழா காணும் நகரத்தார் சங்கத்தினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துகள், அதற்கெல்லாம் மேலாக நன்றி கலந்த வணக்கங்கள். எதனால் நன்றி கலந்த வணக்கங்கள்? இப்போது நகரத்தாருடைய பெருமையை, சிறப்பை பற்றி எத்தனையோ பெரியவர்கள் இங்கே பேசினார்கள். ரொம்ப அருமையாக இருந்தது, காதுக்கும் சிந்தைக்கும் விருந்தாக அமைந்தது. நான் ஒரு காரணம் சொல்லவா? நான் இந்தியாவின் பல பகுதிகளிலும் சுற்றி வந்து கொண்டிருப்பவன், வெளிநாடுகளும் சென்று வந்து கொண்டிருப்பவன். உங்களுடைய எல்லா சிறப்புக்கும் மிக முக்கியமான காரணம் என்று நான் கருதுவது, இந்த மண், உங்களுடைய மண் சார்ந்த மரபுகளை நீங்கள் விடாமல் பாதுகாத்து வருகிறீர்கள், கடைபிடித்து வருகிறீர்கள் என்பதனால்தான். ஒரு பக்கம் தமிழும், இன்னொரு பக்கம் இறை நம்பிக்கையும்
உங்களால் தழைப்பதற்கு காரணம் நீங்கள் உங்களுடைய மரபுகளில் வேரூன்றி நிற்பதுதான். என்று வரை இந்த பூமியில் மனிதன் இருக்கிறானோ, என்று வரை அந்த மனிதன் நம்முடைய மனத்தினிலே விதம் விதமான உணர்ச்சிகள் இருக்குமோ, அன்று வரைக்கும் கண்ணதாசன் நம்முடன் வாழ்வான், நமக்கு கண்ணதாசன் தேவையாவான், துணையும் ஆவான் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஏனென்றால் மனிதனை எப்படி அவன் பார்த்தான் என்பதுதான் மிக முக்கியம். மனிதனை ஒரு அற்ப பொருளாக பார்க்கவே இல்லை கவியரசு. இறைவன் எழுதிய கவிதைகளில் ஒன்று என்றுதான் மனிதனை பார்த்தான். இறைவன் என்றொரு கவிஞன், அவன் படைத்த கவிதை மனிதன், அதில் அறிஞனும் மூடனும் உண்டு, ஆனால் தொடக்கமும் முடிவும் ஒன்று. இறைவன் என்றொரு கவிஞன், அவன் படைத்த கவிதை மனிதன், கண்களில் தொடங்கி கண்களில் முடித்தான், பெண்ணிடம் பிறந்ததை பெண்ணிடம் கொடுத்தான், மண்ணிலே நடந்ததை மண்ணுக்கே அளித்தான், மண்ணிலே நடந்ததை மண்ணுக்கே அளித்தான், வானத்தில் இருந்தே கவிதையை முடித்தான். இறைவன் என்றொரு கவிஞன், அவன் படைத்த கவிதை மனிதன். இது வரைக்கும் யாரும் சொல்லிடலாங்க. அப்புறம் வச்சாரு பாருங்க ஒன்று, கருவிலிருந்தே கவிஞனின் பிறப்பு, காலத்தின் பரிசே கவிதையின் சிறப்பு, கற்பனை என்பது கடவுளின் படைப்பு, கடவுளை வென்றது கவிஞனின் நினைப்பு. கற்பனை என்பது கடவுளின் படைப்பு, கடவுளை வென்றது கவிஞனின் நினைப்பு. இப்போ கற்பனை என்பது கடவுளின் படைப்பு என்றால் கடவுளின் படைப்பே கற்பனை என்று பொருளா, இல்லை கற்பனை என்கின்ற ஆற்றலும் கடவுளின் படைப்பு என்று பொருளா? அவரவர் வழியில் அவரவர் இதற்கு விடை காண்பாராக என்று விட்டுவிடுகிறார் கவியரசர். இப்படி அவர் சொல்லுவார், எந்த வீட்டில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அங்கே என் பாடல் ஒன்று எதிரொலிக்கும் என்பார். நான் இதையே கொஞ்சம் மாற்றி, எந்த மனத்தில் எந்த உணர்ச்சி நிகழ்ந்தாலும் அங்கே கண்ணதாசனுடைய பாடல் எதிரொலிக்கும் என்று தான் சொல்லுவேன். எந்த இடத்தில் எந்த நிகழ்ச்சி எப்படி நடந்தாலும் அந்த இடத்தில் ஆலய மணி போல் உன் அழகு பாட்டிசைக்கும். எந்த மனத்தில் எந்த உணர்ச்சி எப்படி நிகழ்ந்தாலும் அங்கே உந்தன் பாடல் ஒன்று ஒலிக்கும், உள்ளத்தை ஏந்தும். நொந்த மனத்தினில் சந்தனம் பூசி நொய்ந்த பதங்களில் வலிமை சேர்த்து, வெந்த நிலத்திலும் விதையை தூவி வேனனில் தென்றல் போலே நுழைந்திடும் விந்தை புரிபவனே, உனக்கு வந்தனம் வந்தனமே என்று நான் கவியரசரை வணங்குகிறேன். இப்போ எங்கே போனாலும் சரி, இன்றைக்கும் நம்ம இந்தியர்கள் மத்தியில் தான் இந்த கேள்வி இருக்கு. உங்களுக்கு எந்த ஊர் ஒரு கேள்வி உடனே கேட்டுருவோம் இல்லை. இப்போ நான் பிறந்தது திருநெல்வேலி. எங்கள் ஊரில் ரொம்ப கிண்டல் கேலி ரொம்ப அதிகம். நான் போயிட்டு வைப்போம், ஐயா எனக்கும் இப்போ நம்ம ஊர் தான். அப்படியா? நம்ம ஊரில் எங்கிட்டு இல்லை ஜங்ஷன் தான். ஓ ஸ்டேஷன்லேயே வச்சு பிறந்தீங்களோ? அந்த கிராமத்து பேரை சொல்லணும், சொன்னால் தான் அது ஒத்துக்குவாங்க. அது மாதிரி இதில் எந்த ஊர் நம்ம ஊர்னு சொல்கிறது, சொந்த ஊர் எந்த ஊர் சொல்லுங்கள் என்றார்கள். நாம் எந்த ஊர் போனாலும் இதையே தான் கேட்டார்கள். எதோன்னு சொல்கிறது, நம்ம தான் ஊர் ஊராக போயிட்டே இருக்கோம். ஆனால் ஊர் ஊராய் சென்றாலும் தாங்கள் சென்ற இடமெல்லாம் தங்கள் ஊரையே நிறுவி கொண்டிருக்கும் நகரத்தார் போல வருமா? இப்போது உங்கள் வரலாற்றை எடுத்துக்கொண்டால் நீங்கள் காஞ்சின்றாங்க, இப்போ காவிரி பட்டினம்ங்கிறாங்க, பாண்டிய நாடுங்கிறாங்க, அப்புறம் இங்கே வந்தீங்க அங்கே வந்தீங்க. அதெல்லாம் இல்லைங்க.
நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே உங்களுடைய ஊரை நீங்கள் நிலைநாட்டுகிறீர்கள். உங்களுடைய ஊர் என்பது உங்களுடைய பண்பாடு. அவ்வளோ செட்டிநாட்டுக்கு என்று சிறப்பாக இருக்கின்ற பண்பாடு, அதை எங்கே இருந்தாலும் நீங்கள் கொடி நாட்டி கொள்ளுகிறீர்கள். அதுதான் இதை நம்ம ஐயா எப்படி சொல்கிறார் பாருங்க. எந்த ஊர் என்றவரே இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா. எந்த ஊர் என்றவரே இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா. உடலூரில் வாழ்ந்திருந்தேன் உறவூரில் எவ்வளோ ஊர் எண்ணுங்களேன். உடலூரில் வாழ்ந்திருந்தேன் உறவூரில் மிதந்திருந்தேன், கருவூரில் கோடி புகுந்தேன், மண்ணூரில் விழுந்து விட்டேன், கண்ணூரில் தவழ்ந்திருந்தேன், கையூரில் வளர்ந்திருந்தேன். இன்னொரு கேட்டால் காலூரில் நடந்து வந்தேன், காளையூர் வந்து விட்டேன் வரைக்குமே இவ்வளோ ஊராயிடுத்து. வேலூரை பார்த்து விட்டேன், விழியூரில் கலந்து விட்டேன், பாலூரும் பருவம் என்னும் பட்டினத்தில் கூடி புகுந்தேன். எந்த ஊர் என்றவனே இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நீயும் கூட அறிந்த ஊர் அல்லவா. காதலூர் காட்டியவள் காட்டூரில் விட்டு விட்டாள், கன்னியூர் வந்தவுடன் கடலூரில் விழுந்து விட்டேன். அப்புறம் என்ன வரும்? பள்ளத்தூர் தன்னில் என்னை பரிதவிக்க விட்டு விட்டு மேட்டூரில் அந்த மங்கை மேலேறி நின்று கொண்டாள். கீழூரில் வாழ்வதற்கும் கிளிமொழியாள் இல்லையடா, மேலூர் போவதற்கும் வேளை வரவில்லையடா. இந்த ஊர்னு ஒரு சொல்ல வச்சு இது ஏன் எனக்கு இந்த பாட்டு மறக்க முடியாது அப்படின்னா, நாங்கள் கூப்பிட்டு எங்கள் கல்லூரிக்கு வந்து நாங்கள் கேட்டு அவர் பாடின பாட்டு, அவரே தன்னுடைய குரலில் பாடி இந்த நெடிய உருவம், ஒரு சந்தன மேனி, ஒரு அழகான விபூதி, ஒரு பொட்டு, ஏதோ ஒரு சுவாமிஜி வந்து உபதேசம் சொல்கிற மாதிரி அப்படி சின்முத்திரையை அப்படி பிடிச்சிக்குவார். பிடிச்சிட்டு அந்த பாட்டை அவர் பாடும் பொழுது இந்த அழகே அழகு, அழகே அழகு, அழகாக. 10 வயதானதொரு பாலகன் உன் சந்நிதியில் பாடியதும் நினைவிலையோ, பாதி இரவானதென தாய் மனது வாடுகையில் பக்தி செய்ய வந்ததில்லையோ. இது முக்கியமான பதிவு கவிஞருடைய கவிதையில். அவர் சிறிய வயதில் அம்பிகையினுடைய அருளை பெற்றவர் என்பதற்கு அகச்சான்று இந்த கவிதை. 10 வயதானதொரு பாலகன் உன் சந்நிதியில் பாடியதும் நினைவிலையோ, பாதி இரவானதென தாய் மனது வாடுகையில் பக்தி செய்ய வந்ததில்லையோ, முத்து என இட்ட பெயர் முத்தாக வேண்டும் என்று முறையீடு செய்யவில்லையோ, முற்றாக கேட்டபினம் நற்றாய் நீ தந்த தமிழ் முறையாக வந்ததில்லையோ, சக்தி என வந்தவள் விசாலாட்சி தேவியோடு சாத்தப்பன் பெற்ற மகனை தமிழ் பாட வைத்ததொரு சிறுகூடர் பட்டிவளர் தங்கமலை அரசி உமையே. அகச்சான்றாக வைக்கிறார், அவரே சாசனம் பண்ணி வைக்கிறார். அதுக்கப்புறம் என்னாச்சு? அவரு நல்லறிவை உந்தனருள் தந்ததென எண்ணாமல் நாத்திகம் பேசி நின்றேன், நடைபயிலும் சிறுவன் ஒரு கடை வைத்த பாவனையில் நாற்புறம் முழக்கி வந்தேன், கல்வியறிவற்றதொரு பிள்ளையிடம் நீ தந்த கடலையும் வற்றவிட்டேன், கருணை மயிலே உனது நினைவு வர கண்டு அதன் பின் கடலையும் மீறி நின்றேன். ஒரு பக்கம் கடலை வற்றவிட்டேன், ஆனால் தந்தது நீங்கிற நினைவு வந்த பொழுது அந்த கடலையும் மீறி
செல்லுகின்ற அளவுக்கு நான் பாடுகின்ற வலிமை பெற்றேன். செல்வம் வருமாயின் ஒரு திருக்கோவில் கட்டி உன்னை சேவிப்பேன் வண்ணமயிலே, சிறுகூடர் பட்டி எனும் சிறுவூரை ஆள்கின்ற செல்வி மலை அரசி உமையே என்று பாடுகிறார். நம்ம திருக்கோவில் கட்டி வைப்பேன் என்கின்ற கவிதையிலே ஒரு கோவில் இல்லை, நிறைய கோவில்கள் அவர் எழுப்பிவிட்டார். தன்னுடைய பாடல்கள் மூலம், தன்னுடைய கவிதைகள் மூலம், தன்னுடைய பொன்மொழிகள் மூலம் அவர் எழுப்பி வைத்திருக்கிறார். அதனால் அதுதான் நம்ம கூட இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையை அவர் சொல்லுவார், என்ன மாதிரி வாழக்கூடாது, நான் சொல்கிற மாதிரி வாழணும்னுவார். நான் செய்வதை செய்யாதே, நான் சொன்னதை செய் என்பார். உண்மைதான். ஆனால் கண்ணாசனுடைய பாடல்கள், கவிதைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அதனுடைய சாரத்தை எடுத்து ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் நம்பிக்கை என்பது தான். எதனால் நாம் கண்ணதாசனை கொண்டாடுகிறோம் என்றால் அவருடைய வார்த்தைகள் நமக்கு நம்பிக்கை தருகின்றன. ஜெயகாந்தன் சொல்லுவார், நம்பிக்கை இல்லாதவன் கவிதை எழுதக்கூடாது. ஏன்னா இவனும் துக்கப்பட்டு கேட்குறவனையும் துக்கத்தில் ஆழ்த்திடுவான். பண்ணக்கூடாது, நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். என்னடா துன்பம் கேட்குறார் பாருங்க, என்னடா துன்பம், அதை எட்டி உதை, வாழ்ந்து பார், எப்போதும் உன்னை நம்பி, இடுகாடு போன பின் நடுவீடு அழைக்குமோ, ஏறி விளையாடு தம்பி, பின்னினால் வேட்டி. இங்கே எல்லாருமே இந்த செட்டி நாட்டில், இந்த நகரத்தாரில் அந்த சரிகை வேட்டியை கட்டிக்கிட்டு மாப்பிள்ளை மாதிரி வரும்பொழுது எத்தனை வீட்டில் என்ன குழப்பம் நடக்குமோட்டு எனக்கு ஒரு பீதி. அவ்வளோ அழகார். பின்னினால் வேட்டி இழை பிரிந்ததும் கந்தல், இதில் பேதமை கொண்டு வெம்பி பிழை செய்ய வேண்டுமா, பேரெடு புகழெடு பின்பு நீ தங்க கம்பி, இன்னினார் இனியவர் என்பதை தேர்வதில் எடை போட வேண்டும் நீயே, இழை உலவு தென்றலில் குழல் உலவும் கூடலின் இளைய மீனாட்சி துணையேங்கிறார். எப்படி இருக்கணும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யம், ஒரு சிக்கல் என்னன்னா, வாழ்ந்து பார்த்தா தான் புரியும் இல்லைங்களா? நீங்கள் ஒரு கோச்சிங் மேனுவலை கையில் வச்சுக்கிட்டு நீச்சல் கற்றுக்க முடியாது. உள்ளே விழுகணும், கொஞ்சம் தண்ணி குடிக்கணும், மூச்சு திணறணும், கையை காலை உதைக்கணும். எதிர நம்மளை தள்ளி விட்டவனை திட்டக்கூட முடியாது, தண்ணி உள்ளே போயிடும் வாயை திறந்தா. அப்படித்தான் நீச்சலை கற்றுக்கிறோம், அப்படித்தான் வாழ்க்கையை கற்றுக்கிறோம். வாழ்ந்து பார்க்க வேண்டும், அறிவில் மனிதனாக வேண்டும், வாசல் தேடி உலகம் உன்னை வாழ்த்தி பாட வேண்டும். வாழ்ந்து பார்க்க வேண்டும், அறிவில் மனிதனாக வேண்டும், வாசல் தேடி உலகம் உன்னை வாழ்த்தி பாட வேண்டும். நாடு காக்க வேண்டும், முடிந்தால் நன்மை செய்ய வேண்டும், கேடு செய்யும் மனதை கண்டால் கிள்ளி வீச வேண்டும். தமிழும் வாழ வேண்டும், மனிதன் தரமும் வாழ வேண்டும். தமிழ் வாழ்ந்தா தரம் வாழுங்க. தமிழும் வாழ வேண்டும், மனிதன் தரமும் வாழ வேண்டும், அமைதி என்றும் வேண்டும், ஆசை அளவு காண வேண்டும். தரரர வாழ்ந்து பார்க்க வேண்டும், அறிவில் மனிதனாக வேண்டும், வாசல் தேடி உலகம் உன்னை வாழ்த்தி பாட வேண்டும். லா 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 லா. காற்று வீச வேண்டும், பெண்கள் காதல் பேச வேண்டும், காதல் பேசும் பெண்கள் வாழ்வில் கவிதையாக வேண்டும். மானம் காக்க வேண்டும், பெண்ணை மதித்து வாழ வேண்டும், மானம் காக்க வேண்டும், பெண்ணை மதித்து வாழ வேண்டும், உண்மை நண்பர் வேண்டும், இருவர் ஒருவராக வேண்டும். லலலலல வாழ்ந்து பார்க்க வேண்டும், அறிவில் மனிதனாக வேண்டும்.
வாசல் தேடி உலகம் உன்னை வாழ்த்தி பாட வேண்டும். அப்படி கை தட்டும் போது அப்படி தண்ணி குடிச்சிக்கலாம். இப்போ இத்தனை தாய்மார்கள் இங்கே வந்திருக்காங்க, இத்தனை கணவன்மார்கள் இங்கே இருக்கிறீர்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய பேசக்கூடிய கவியரசருடைய பாட்டு இங்கே இருக்கக்கூடிய கணவன்மார்கள் ஒவ்வொரும் நினைவில் கொள்ள வேண்டியது. நீங்கள் வீட்டுக்கு செல்லும் பொழுது ஒரு ஆழமான செய்தியை மனதிலே பதிவு செய்து கொண்டு செல்லுங்கள். நாம் இருக்கும்போதே நம்முடைய சிறப்புகள் நம்முடன் இருக்கின்றன. அந்த சிறப்புகளை கொண்டாட கற்றுக்கொள்ளுங்கள். அந்த சிறப்புகளுக்கு நன்றி பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள். இதில் முக்கியமான சிறப்பு மனைவி. அது ஒரு கணத்திலும் மறக்காதீங்க. உங்களுடைய மனைவி எழுத படிக்க கூட தெரியாத ஒரு கிராமத்து பெண்ணாக இருக்கலாம். ஆனால் அந்த மனைவியினுடைய மனைமாட்சி என்று ஒன்று இல்லை என்றால் நீங்கள் IAS படித்திருக்க முடியாது, நீங்களுடைய உலக புகழ் பெற்றிருக்க முடியாது. அவள்தான் இந்த வீட்டுக்கு வெளிச்சம், அவள்தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு அர்த்தம். இதை நீங்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது. அப்பா, இப்போ நான் எந்த வீட்டுக்கு பின்னால் எனக்கு சாப்பாடு கிடைக்கும் இல்லையா? இதை எவ்வளவு உணர்ச்சி ததும்ப கவியரசர் பாடியிருக்கிறார் பாருங்க. உன்னை கரம் பிடித்தே வாழ்க்கை ஒளிமயமானதடி, உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதன்றோ, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, முள்ளில் படுக்கையிட்டு இமையை மூடவிடாதிருக்கும் பிள்ளை குலமடியோ நம்மை பேதமை செய்ததடி, பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு சொந்தமுண்டு, வேறென நீ இருந்தாய், திரும்ப போட்டிருப்பார் அதில், வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன், உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, காலச்சுமை தாங்கி போலே மார்பில் என்னை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய் அதில் என் விம்மல் தணியுமடி, ஆலம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்தும் என்ன, இப்பதான் வரும், வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தே. என்ன அருமையான பாட்டு. அதாவது நமக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளை நாம் உணர்வதே இல்லை. அதில் ரெண்டு முக்கியமான விஷயம், ஒன்று சுவாசம், இன்னொன்று மனைவி. சுவாசம் இருக்கும்போது அதனுடைய அருமையை நாம் உணர்வதில்லை, அது போகும்போது அதனுடைய அருமையை உணர்ந்து பிரயோஜனம் இல்லை. ஜெயகாந்தன் கேட்பார், சாவிலே பிறந்த ஞானம் வாழவா பயன்படும், பயன்படாது. அதனால் இருக்கும்போதே இந்த சிறப்பை, மனைவியினுடைய சிறப்பை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் என்ன செய்கிறீர்கள் கணவன்மார்களே, இன்று வீட்டுக்கு செல்லும் பொழுது அந்த கணத்திலிருந்து மனைவியை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர்
கடவுள் நிலை அவளாலே எய்தல் வேண்டும் என்ற பாரதி வாக்கை தன்னுடைய பாடல் மூலம் சாசனப்படுத்தி இருக்கின்ற கவியரசருடைய பாடலை சுமந்து கொண்டு செல்லுங்கள் என்று நான் உங்களை வாழ்க்கையினுடைய எல்லா கோணங்களையும் பார்க்கணும், அதை பதிவு செய்யணும். அப்போ தான் அந்த கவிதைங்கிறது நிலைக்கும். வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஒரு மனிதன் எதை வேணுமானாலும் இழக்கலாம், ஆனால் அவன் மானத்தை இழந்து விட்டால் அவனுக்கு எல்லா மதிப்பும் இழந்ததாகத்தான் அர்த்தம். அவனுக்கு எந்த மதிப்பு இருந்தாலும் எந்த விதமான பயனும் அவனுக்கு இல்லை. அதை எவ்வளோ கடுமையான வார்த்தைகளில் பதிவு செய்கிறார்னா, தலையிலிருந்து விழுந்த மயிருக்கு சமானம்ங்கிறார். மயிருங்கிற வார்த்தை பயன்படுத்துகிறார். தலையின்றிழிந்த மயிர் அணையர் மாந்தர் நிலையின் தெரிந்த கடை. தன்னுடைய நிலை தெரிந்து மானத்தை ஒருவன் இழந்து விட்டானால் அவன் எப்படின்னா தன்னுடைய தலையிலிருந்து விழுந்த தன்னுடைய மயிருக்கு சமானம்ங்கிறார். எவ்வளோ கடுமையான வார்த்தை வைக்கிறார் பாருங்க. எங்கள் தமிழாசிரியர் இதுக்கு பொருள் சொல்லுவார். தலைமுடி இருக்கும் பொழுது, சரி இருந்த போது வச்சுங்களேன், நான் அப்படி தானே சொல்லணும், இருந்த போது அதுக்கு என்னென்ன அலங்காரம், என்னென்ன சீராட்டி சிறப்பு, இந்த தைலம் தடவணும்பா ஒருத்தன், அந்த ஷாம்பு போடணுன்னுவான், ஷாம்புவை போடக்கூடாதுன்னுவான். அதெல்லாம் அவ்வளோ பண்ணி கண்ணாடியில் பார்த்து பார்த்து தலை சீவுவோம். அப்படி ஒரு காலம் இருந்துச்சு எனக்கு கூட. கண்ணாடியில் நான் தலை சீவும்போது பின்னாலேருந்து எங்கள் அப்பா பார்த்துட்டு காக்க காக்க கனகவேல் காக்கன்னு கந்த சஷ்டி கவசம் சொல்லிட்டு போவார். அவருடைய கிண்டல் அப்படி. ஆனால் அதில் ஒரு முடி தலையிலிருந்து இந்த கீழே தோள்பட்டையில் விழும்போது எப்படி நம்ம உதறோம், எவ்வளவு அருவு இருக்கிற எல்லாத்தையும் நிறுத்திட்டு அதை வேலையாக செய்கிறோம். அப்படி இந்த உலகம், இந்த சமுதாயம் உன்னுடைய நிலையிலிருந்து நீ கீழே விழுந்தாயானால் உன்னை உதறிவிட்டு விடுங்கிறார். இது வள்ளுவர் வார்த்தை. இது கவியரசருக்கு எங்கே நினைவுக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சலூனுக்கு போகும்போது ஞாபகம் வருது. முதல்ல அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு சலூன் சமத்துவம் உலாவும் இடம். எப்படின்னா நீங்கள் ஸ்டேட் பேங்க் ஜெனரல் மேனேஜராக இருப்பீங்க, இருந்துட்டு போங்க, ஆனால் 3ஆவது சேரில் உட்காருங்க, அங்கே தான் உட்காரணும் நீங்கள். அவர் என்ன எந்த சேரில் சொல்கிறாரோ நாவிதர் அங்கே தான் நீங்கள் உட்காரணும். நீங்கள் குனின்னா குனியணும், தலையை காட்டுனா காட்டணும். அதைத்தான் ஒரு பாட்டில் வைக்கிறார். ஆக சொந்தமும் இல்லே பந்தமும் இல்லே, சொன்ன இடத்தில் அமர்ந்து கொள்கிறார். நாங்க மந்திரி இல்லே அட மன்னரும் இல்லே, வணக்கம் போட்டு தலையை சாய்க்கிறார். எப்படி இருக்கு? சொந்தமும் இல்லே பந்தமும் இல்லே, சொன்ன இடத்தில் அமர்ந்து கொள்கிறார். நாங்க மன்னரும் இல்லே மந்திரி இல்லே, வணக்கம் போட்டு தலையை சாய்க்கிறார். இருக்கும்போது தைலம் போட்டு அழகு செய்கிறார், மனிதர் அழகு செய்கிறார். கொஞ்சம் இறங்கிவிட்டால் திரும்பி பார்க்க வெறுப்பு கொள்கிறார், அவரே வெறுப்பு கொள்கிறார். அழகா வச்சிருப்பாரு. இருக்கும்போது தைலம் போட்டு அழகு செய்கிறார், மனிதர் அழகு செய்கிறார். கொஞ்சம் இறங்கிவிட்டால் திரும்பி பார்க்க வெறுப்பு கொள்கிறார், அவரே வெறுப்பு கொள்கிறார். ஆக உள்ள இடத்தில் உள்ளவரைதான் இந்த உலகம் உன்னை மதிக்கும், நிலைமை கொஞ்சம் மாறிவிட்டால் ஏறி மிதிக்குமே. ஆக உள்ள இடத்தில் உள்ளவரைதான் இந்த உலகம் உன்னை மதிக்கும், நிலைமை கொஞ்சம் மாறிவிட்டால் ஏறி மிதிக்குமே. ஓஹோ சொந்தமும் இல்லே அப்பந்தமும் இல்லே, சொன்ன இடத்தில் அமர்ந்து கொள்கிறார். நாங்க மன்னரும் இல்லே மந்திரி இல்லே, வணக்கம் போட்டு தலையை சாய்க்கிறார். எப்படி இருக்கு பாருங்க. நம்மளும் தான் சலூனுக்கு போகிறோம் இப்போ கூட, ஆனால் ஞாபகம் வருதா நமக்கு? இப்படி ஒரு தத்துவம் நமக்கு ஞாபகம் வருதா பாருங்க. இப்போது ராவணன்ட்ட போய் சொல்கிறாங்க, இந்த சீதையை மறந்துறியா, என்னது தேவையில்லாத வேலை, இதனால் குல நாசம், நம்ம குடும்பம் இல்லை குலமே நாசமாய் போகும், அசுரகுலமே நாசமாய் போகும். இதை போய் எதுக்கு கொண்டு வந்தீங்க? உனக்கு இல்லாத அழகிகளா இங்கே பேரழகிகளா? அவர் என்ன சொல்கிறாரு, ரொம்ப நேர்மையாக ஒரு பதில் சொல்கிறார்.
அதாவது இந்த அயோக்கியனுங்க சொல்கிற பதிலில் இருக்கிற நேர்மை யோகியன்ட்ட கூட இருக்காது. அவ்வளோ கன்வின்சிங்காக இருக்கும் நமக்கு. நான் படுற அவஸ்தை உனக்கு தெரியுமா? என்கிட்ட வந்து புத்தி சொல்ல வந்துட்டீங்க நீங்கள். சிற்றிடை சீதை என்னும் நாமமும், சீதைங்கிற பெயர்டா, இது எல்லாத்தையும் விட்டுரு. சீதைன்ற பெயர்னு வரும்போதே அவளுடைய சிற்றிடை எனக்கு நனவுக்கு வந்துடுது. அதுவும் என்னுடைய சிந்தை, என்னுடைய மனம், என்னுடைய சிந்திக்கக்கூடிய தளம், இது ரெண்டும் ஒன்றா அப்படி சேர்ந்து போச்சுரா. உற்று இரண்டு ஒன்று ஆய் நின்றால், கம்பன் பின்றாம் பாருங்க. சிற்றிடை சீதை என்னும் நாமமும் சிந்தை தானும் உற்று இரண்டு ஒன்றாய் நின்றால் ஒன்று ஒழித்து ஒன்றை உண்ண மற்றொரு மனமும் உண்டோ கேட்க. அதை தள்ளி வச்சுட்டு இதை தள்ளி வைக்கிறதுக்கு ரெண்டு மனசாடா கொடுத்துருக்குறான் இறைவன், ஒன்று தானடா கொடுத்துருக்கான் அப்படின்னு ராவணன் கேட்குறான். அவளை மறக்க சொல்றியே, ஓயாமல் அவளை நினச்சிக்கிட்டே இருக்கேன். அதை நிறுத்திட்டு வேற இன்னொன்று நினைக்கணும்னா ரெண்டு மனசு இல்லையாடா, எனக்கு இருக்கிறது ஒரு மனசு. அந்த ஒரு மனம் முழுக்க அவளுடைய சிற்றடை தான் நிரம்பி இருக்கிறது. நீ அதை என்னதான் மறைக்க பார்த்தாலும் அவளுடைய பெயர்னு வந்த உடனே அந்த சிற்றடை தான் எனக்கு ஞாபகம் வருது. எப்படா நான் ஒன்று தானடா இருக்கு, ரெண்டு இல்லையேனும். எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டாக கொடுத்த இறைவன் ஒன்றைத்தான் இதில் கொடுத்துருக்கான். நான் எப்படா அவளை மறப்பேன் அப்படிங்கிறான். அதை அப்படியே வாங்கிக்கிட்டாரு. கவிதா ஹோட்டலில் 1971 நான் கவிஞரை சந்தித்த போது, அவர் தனிமையில் இருந்தபோது எனக்கு அவர் பாடி காண்பித்த பாட்டு. நான் யாருமே கிடையாது, நான் விஐபியா, இன்றைக்கி நான் விஐபி கிடையாது. அன்றைக்கி நான் வந்து கல்லூரியில் படிச்சுட்ருக்கேன், அவ்வளோதான். எதுலேயும் ஒரு ஆஃபீஸ் பேரர் எதுவும் கிடையாது. அவருடைய ரசிகன்றதை தவிர எனக்கு எந்த விதமான தகுதி கிடையாது. இன்றைக்கி அந்த தகுதி தான் எனக்கு சோறே போடுது. இத்தனை ஊர்களுக்கு, உலகத்தில் பல நாடுகளுக்கு நான் சென்று வந்திருக்கிறேன் என்றால் கண்ணதாசனுடைய தமிழ் தான் என்னை அங்கே அழைத்து சென்று, மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் எனக்கு விழச் செய்வது அவர் தான். அவர் வந்து என்கிட்ட சொல்கிறார், தம்பி ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல பாட்டு எழுதினேன் சொல்லிட்டு அவர் பாடி காண்பித்த பாட்டு தான் இது. குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம், அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். இருப்பதோ ஒரு மனம், நான் என்ன செய்வேன்? இரண்டு மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்பேன். நினைத்து வாட ஒன்று, மறந்து வாழ ஒன்று. இரண்டு மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்பேன். நினைத்து வாட ஒன்று, மறந்து வாழ ஒன்று. இரண்டு மனம் வேண்டும். இதில் ரெக்கார்டில் இருக்கு, படத்தில் இருக்க ரெக்கார்டில் வருதில்லை. அதில் ஒரு சரணம் இருக்குது, ரொம்ப அருமையான சரணம். காயம் அப்படிங்கிற சொல்லு காயப்படுகிற இன்ஜுரி அதையும் குறிக்கும், இந்த தேகத்தையும் குறிக்கும். அதை வச்சுட்டு ஒரு சின்ன பின்னல் விளையாட்டு விளையாடி இருப்பார். சிறிய காயம் பெரிய துன்பம் ஆறும் முன்னே அடுத்த காயம். இப்ப பாருங்க, சிறிய காயம் பெரிய துன்பம் ஆறும் முன்னே அடுத்த காயம். உடலில் என்றால் மருந்து போதும், உள்ளம் பாவம் என்ன செய்யும்? இரண்டு மனம் வேண்டும். இரவும் பகலும் இரண்டானால், இன்பம் துன்பம் இரண்டானால். இரவும் பகலும் இரண்டானால், இன்பம் துன்பம் இரண்டானால். இரண்டாம் பிரிவும்
உறவும் பிரிவும் இரண்டானால் உள்ளம் ஒன்று போதாதே, இரண்டு மனம் வேண்டும். கண்களின் தண்டனை காட்சி வழி, காட்சியின் தண்டனை காதல் வழி. கண்களின் தண்டனை காட்சி வழி, காட்சியின் தண்டனை காதல் வழி. காதலின் தண்டனை கடவுள் வழி, காதலின் தண்டனை கடவுள் வழி. கடவுளை தண்டிக்க என்ன வழி, இரண்டு மனம் வேண்டும். கடவுளை தண்டிக்க என்ன வழின்னு வேற எவனா துணிச்சலா கேட்பானா? சாமி கண்ணை குத்திருங்கிற ஒரு பயம் இருக்கும் அப்படி கேட்கறதுக்கு. உனக்கு கவிஞனுக்கு அந்த பயம் கிடையாது, இந்த நீதி உன்னால் கேட்க முடியுது. ஆனால் கடவுளை தண்டிக்கும் வழி என்ன என்பதையும் கண்ணதாசன் தன்னுடைய பாட்டில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. தெரியுமா? என்ன பாட்டு? கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். அங்கே சென்டென்ஸ்ல பாதி முடிஞ்சு போச்சு. அடுத்தது ஒரு தண்டனை ஆச்சு. அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும். ரெண்டாவது தண்டனை ஆச்சு. காதலிச்சாலே வேதனை ஆயிடுச்சு. பிரிவென்னும் கடலினிலே மூழ்க வேண்டும். இது மூன்று. அவன் பெண் என்றால் என்னவென்று உணர வேண்டும். இரட்டை ஆயுள் தண்டனை கேள்விப்பட்டிருக்கீங்க நீதி அரசரே. 4 ஆயுள் தண்டனை சேர்த்து சொல்றார். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், காதலித்து வேதனையில் வாட வேண்டும், பிரிவென்னும் கடலிலே மூழ்க வேண்டும், பெண் என்றால் என்னவென்று உணர வேண்டும். இல்ல, எத்தனை பெண் படைத்தான், எல்லோருக்கும் கண் படைத்த. 2 பேரையாவது விட்டு வச்சிருக்கலான்ற அந்த எல்லோருக்கும் தான். அதில் கேவி மகாதேவன் அவ்வளவு ஸ்ட்ரெஸ் கொடுத்து மெட்டு போட்டிருப்பார். எத்தனை பெண் படைத்தான், எல்லோருக்கும் கண் படைத்தான், அத்தனை கண்களிலும் ஆசையிலும் விஷம் கொடுத்தான், அதை ஊரெங்கும் தூவிவிட்டான், உள்ளத்திலே பூசிவிட்டான், ஊஞ்சலை ஆடவிட்டு உயரத்திலே தங்கிவிட்டான். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். எப்படி சென்டென்ஸ் கொடுத்தாலும் ஹவு டு எக்ஸிக்யூட் தி சென்டென்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அது இப்போ இந்த சென்டென்சஸ்ல வருது பாருங்க. அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடடாடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன். அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க வைத்து ஆடடாடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன். ரசிக்கிறவர் பாடுவான், துடித்திடுவான், பட்டதே போதும் என்பான். பாடுவான், துடித்திடுவான், பட்டதே போதும் என்பான். பாவியவன் பெண் குலத்தை படைக்காமல் நிறுத்தி வைப்பான். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும். இப்போ சில பேர் தெய்வம் இருக்குன்றாங்க, சில பேர் இல்லைங்கிறாங்க. இதை பற்றி கம்பன் ஏற்கனவே பேசியிருக்கான். சில பேர் தெய்வம் ஒன்று தான், இல்லைல்லடா பல தெய்வங்கள் இருக்குங்கிறான். கம்பன் சிம்பிளாக சொல்கிறார். ஒரு நையாண்டி பாடல் மாதிரி இருக்குது யுத்த காண்டத்தினுடைய கடவுள் வாழ்த்து பாடல். என்னடா வாழ்க்கை இது, நமக்கு இப்படி ஒரு பொழப்பா அப்படின்னு கம்பன் சொல்கிறார். எதுக்கு சொல்கிறார்? ஒன்றே எண்ணின் ஒன்றே யாம். ஒன்று தான், கடவுள் ஒன்று தான் அப்படின்னா ஒன்று தான். இது எப்படி புரிஞ்சுக்குது? பலவென்றுரைக்கின் பலவேயாம். இல்லை தெய்வம் பல பல அப்படின்னு சொன்னியானா பல தான். ஓ நே இதுக்கு ஆமான்ற அதுக்கு ஆமான்ற
அப்படின்னா என்னுடைய குருநாதர் தான் ஒரு வார்த்தை சேர்த்துக்க அப்போ விளங்கும். ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம். இறைவன் ஒருத்தந்தான் அப்படின்னா ஒருத்தந்தான் உனக்கு. பலவென்றுரைக்கின் பலவேயாம். தெய்வம் பல பல என்று நீ சொல்வாயானால் பல பலதான் உனக்கு. அன்றே எண்ணின் அன்றேயாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அப்படி இல்லைதான், அப்படி இல்லைதான் உனக்கு. ஆமென்று உரைக்கின் ஆமேயாம். அப்படித்தான் அப்படின்னு சொல்லுவியா, அப்படித்தான் உனக்கு. எப்படி இருக்கு பாருங்க. இன்றே எண்ணின் இன்றேயாம். தெய்வம் இல்லவே இல்லைன்னு சொல்றியா, இல்லைதான் உனக்கு. உளது என்று உரைக்கின் உளதேயாம். இருக்குன்னு சொல்றியா, இருக்குதான் உனக்கு. ஒருத்தனுக்காக இன்னொருத்தன் நம்ப முடியாது, ஒருத்தனுக்காக இன்னொருத்தன் அவநம்பிக்கை கொள்ளவும் முடியாது. எனது நம்பிக்கை உங்களை மாற்றக்கூடாது, உங்களுடைய அவநம்பிக்கை ஒருபோதும் என்னை கலைக்கக்கூடாது. அவனவனுக்கு எப்படி அனுபவமோ அப்படித்தான். நன்றே நம்பி கொடி வாழ்க்கை நமக்கு இங்கே என்னோ பிழைப்பம்மா அப்படிங்கிறான் கம்பன். அது அப்படியே வாங்கிட்டார், சிம்பிளா அடிச்சுட்டு போயிட்டார். தெய்வம் என்றால் அது தெய்வம், அது சிலை என்றால் வெறும் சிலைதான். தெய்வம் என்றால் அது தெய்வம், அது சிலை என்றால் வெறும் சிலைதான். உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை, இல்லை என்றால் அது இல்லை. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. சொல்லில் வருவது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது நீதி. உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது ஊமை. தண்ணீர் தணல் போல் எரியும், செந்தணலும் நீர் போல் குளிரும். தண்ணீர் தணல் போல் எரியும், செந்தணலும் நீர் போல் குளிரும். நண்பனும் பகை போல் தெரியும், அது நாள் பட புரியும். நாட்பட புரியும். உள்ளம் என்பது ஆமை, அதில் உண்மை என்பது உண்மை. எவ்வளவு கம்பன் தேர்ந்து அவர் பெற்ற தாக்கம். எங்கள் கல்லூரியில் பேசும்போது சொல்கிறாரு, அண்ணாதுரையினுடைய கம்பரசம் புத்தகத்தை படித்து அதை போல் நானும் ஒரு புத்தகம் எழுத வேண்டும், கம்பனை தாக்கி எழுத வேண்டும் என்பதற்காக நான் கம்பனை படிக்க தொடங்கினேன். அவருடைய வார்த்தையை அப்படியே சொல்கிறேன். கம்பனை படிக்க படிக்க நான் அப்படியே அவங்ககிட்ட சரண்டர் ஆகிட்டேன். ஒரு 800 பாடல்கள் கம்பராமாயணத்தில் எனக்கு மனப்பாடம். தம்பிகளா, இன்னி வரைக்கும் அதுதான் எனக்கு சோறு போடுது அப்படின்னார். எங்கள் கல்லூரியில் நின்று அப்படியே கொத்து கொத்தா மாணவர்கள் அவங்க ஒரு மகிழ்ச்சி கடலில் இருந்தான். காலமெல்லாம் கண்ணதாசன் தாண்டி வாழ்கிறார் என்றால் அவர் வாழும்போதே புகழை பெற்றவர், அதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. கடுமையான விமர்சனத்துக்கும் ஆளானவர். அவர் இலக்கியத்தை எளிமைப்படுத்தி திரைப்பட பாடல்களை கொடுக்கும் பொழுது இலக்கியத்தை களவாடியதாக, கன்றாவியாக, அபத்தமாக குற்றம் சாட்டியவர்கள் உண்டு. அவர்கள் எப்படி அறிஞர்களாவார்கள்? கண்ணதாசன் என்று ஒருவன் பிறக்காதிருந்தால், அவன் மூலம் திரைப்பட பாடல்கள் இங்கே கிடைக்காமல் இருந்தால், என்னை போன்றவர்கள் இலக்கியத்திற்குள்ளே நுழைந்தே இருக்க மாட்டார்கள். தன்னுடைய பாடல்கள் மூலம் தன்னுடைய அகன்ற கையை கொடுத்து என்னுடைய பிஞ்சு கரத்தை பற்றி இலக்கியத்தினுடைய நிலைவாயிலே கொண்டு என்னை நிறுத்திய பெருமை கண்ணதாசனுக்குண்டு. அதற்கு அவர் என்னுடைய நன்றிக்கடன், என்னை போன்றவருடைய நன்றிக்கடன் எப்போதும் அவருக்கு உண்டு என்று சொல்லணும். கன்னிமாடத்திலிருந்து சீதை பார்க்கிறாள், வீதியிலிருந்து ராமன் பார்க்கிறான். ஒரே பார்வை, ஒரு கண நேரத்து பார்வை. இருவரும் மாறி புக்குங்கிறான். இதயம்
மாறிப்போச்சு. சீதை மேலிருந்து பார்க்கிறாள், ராமன் கீழிருந்து பார்க்கிறான். பார்க்கும்போது கம்பன் ஒரு வார்த்தையை வைக்கிறான், இருவரும் மாறி புக்கு இதயம் எய்தினர்ங்கிறான். அங்கிருக்க மேலிருந்து இதயம் கீழே தாவி போகிறதா, கீழிருந்து இதயம் மேலே தாவி வருகிறதாம். எங்க தமிழாசிரியர் சொல்லுவார், ஒரு கணத்தின் சதகோடி துணுக்கில் ராமனும் சீதையும் இதயம் இல்லாமல் இருந்தார்கள். ஏன்னா கிளம்பிருச்சு அங்கேருந்து ரெண்டு இதயம் அப்படி சேர்ந்து போச்சு. அப்படி நாங்கள் சேர்ந்திருந்தோம். கருங்கடற் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ அப்படின்னு கேட்குறார். அதே வாங்கிக்கிறார் கண்ணதாசன். கண்ணதாசனுடைய அழகு என்ன தெரியுங்களா? இந்த நிலவை பறித்து கண்ணதாசன் கையில் கொடுங்க, அதை அவர் பார்த்துட்டு திருப்பி தரும்பொழுது அந்த நிலவனுடைய அழகு இன்னும் கொஞ்சம் கூடியிருக்கும். அதுதான் அப்படித்தான் அவர் இலக்கியத்தை கையாண்டார். நானும் தான் கம்பனை படிக்கிறோம். அவர் கம்பனை படிச்சுட்டு அதை வெளிப்படுத்தும் பொழுது அந்த அந்த வார்த்தைக்கே ஒரு மவுசு, அந்த ஒரு நுண்மை, ஒரு எம்பலிஷ்மெண்ட்மாங்களே, அந்த எம்பலிஷ்மெண்ட் கூடுது. அப்படி பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோன்னார். ஒரு வார்த்தை கூட்டி சொல்கிறார், பேச முடியாது தான், ஆனால் அப்போ அழுக வந்தால் இன்னும் அழகுன்றார். பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி. ஏன் சொல்லுவாங்க, பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி. பேச மறந்து சிலையாயிருந்தால், பேச மறந்து சிலையாயிருந்தால் அதுதான் தெய்வத்தின் சந்நிதி. அதுக்கு மேலே ஒன்று சொல்ல முடியுமா? தெய்வத்தின் சந்நிதின்னு சொன்ன பிறகு இன்னொரு வார்த்தையை சொல்ல முடியுமா? முடியுதேங்கிறாரு. அதுதான் தெய்வத்தின் சந்நிதி, அதுதான் காதல் சந்நிதி. சொல்ல முடியுமா? எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்ன பிறகு அவரால் எப்படிங்க சொல்ல முடியுது? அதை விட சிறப்பாக ஒன்று சொல்ல முடியும்னா அதுதான் காலமெல்லாம் கண்ணதாசன் என்று நாம் அவரை கொண்டாடுறதுக்கு காரணம் என்று சொல்லலாம். இப்போ இறைவனுக்கு களைப்பு வருதுங்கிறாரு. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னையா எதனால அவருக்கு களைப்பு வருதுன்னா, படைத்த களைப்பு. ஏன் ஒரு கண நேரத்தில் மொத்தத்தையும் படைத்தவனுக்கு எதனால் களைப்பு வரலான்னா அப்படி இல்லையா? அவன் தன்னையே கொடுக்க விரும்புகிறான், தயாராக இருக்கான். அவங்கிட்ட நீதான் வேணும்னு கேட்குறவங்க யாருமே இல்லை. அவனிடமிருந்து இதையும் அதையும் பெறுவதற்கு கோடிக்கணக்கில் தினம் தினம் மக்கள் குவிகிறார்களே தவிர அவனிடமிருந்து ரவீந்திரநாத் தாகூர் சொன்ன மாதிரி எனக்கு நீ வேண்டும், நீதான் வேண்டும் என்று நிற்பவர்கள் யாருமே இல்லை. அதனால் அவனுக்கு ஒரு களைப்பு ஏற்படுகிறது. அப்போ அந்த களைப்பு ஏற்பட்டால் அவன் என்ன செய்வான்? அவன் நம்மளாம் என்ன செய்வோம்? தாய் மடியை தேடுவோம். சின்ன குழந்தைகளுக்கு களைப்பு வந்தால் தாய் மடியில் படுக்கும். அவனுக்கு ஒரு மடி இருக்கான். இது எங்கேயுமே எந்த உலக இலக்கியத்தில் எந்த கவிஞனும் சொல்லாத ஒரு வார்த்தை. நான் அதில் போகிற போக்கில் உங்களுக்கு இதை சொல்கிறேன். அவனுடைய மடி எதுவா? இறைவனுக்கு களைப்பி தீர்கின்ற மடி அனாதை குழந்தைகளுடைய கண்கள்ங்கிறான். தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் நிராதரவாக விடப்பட்ட குழந்தைகள் இருக்கிறார்களே, ஏன் அப்படி வச்சான் அப்படின்னா, அவன் அந்த கண்களில் எப்பொழுதுமே தாய்க்காக தந்தைக்காக ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த ஏக்கம்தான் என்னுடைய களைப்பை தீர்க்கின்ற மடி என்று இறைவன் சொல்வதாக இந்த பாட்டு வச்சிருக்கார். ஒன்று செய்கிற என்ன பாட்டு? இப்போ தூங்கிடக்கூடாது, சாப்பாட்டு நேரம். லா 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 தலலா லல்லா தலலா லல்லா. செல்லக்கிளிகளாம் பள்ளியிலே, செவ்வந்தி பூக்களாம் தொட்டிலே, என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை? என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை? கன்றின் குரலும்
கன்னி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா. கருணை தேடி அலையும் உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா அம்மா. கன்றின் குரலும் கன்னி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா. கருணை தேடி அலையும் உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா அம்மா. எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே அம்மா அம்மா. இன்பக் கனவை அள்ளித்தரவே இறைவன் என்னை தந்தான் அம்மா. என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை? தந்தை ஒருவன் அந்த இறைவன், அவனும் அன்னை இல்லாதவன். தன்னை தேடி ஏங்கும் பிள்ளை கண்ணில் உறக்கம் கொள்வான எவன்னு சொன்னதில்லை. நான் படித்த ஆங்கில கவிஞர்கள் ஷேக்ஸ்பியர், கீட்ஸு, ஷெல்லி, பைரன், டெனிசன், நான் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கிற காளிதாசன், பவபூதி, பர்த்ருஹரி, எங்கேயும் இல்லை. போத்தண்ணா எங்கேயும் இந்த தாட் இல்லைங்க. தயவுசெய்து கண்ணதாசனை கொண்டாட கற்றுக்கொள்ளுங்க. தந்தை ஒரு அது எது சொத்துக்கு தோதான செட்டிவாழ் நாட்டிலே முத்தாக வந்தவன் நீன்னு நான் வர பாடினேன். அந்த முத்து சொன்ன வார்த்தை இது. தந்தை ஒருவன் அந்த இறைவன், அவனும் அன்னை இல்லாதவன். தன்னை தேடி ஏங்கும் பிள்ளை கண்ணில் உறக்கம் கொள்வானவன். பூவும் பொன்னும் பொருந்தி வாழும் மழலை கேட்டேன் தந்தான. என்னால் பூவும் பொன்னும் பொருந்தி வாழும். பூ எப்பவும் ஃப்ரெஷ், பொன் எப்பவும் வேல்யூபிள் இல்லையா? அது ரெண்டும் பொருந்தி இருக்கிறது தான் குழந்தையுடைய உள்ளமா. பூவும் பொன்னும் பொருந்தி வாழும் மழலை கேட்டேன் தந்தானவன். நாளை உலகில் நீயும் நானும் வாழும் வழிகள் சொல்வானவன். என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை? என் பொன்மணிகள் ஏன் தூங்கவில்லை? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இப்படி ஒருத்தனால எப்படி பாட முடிஞ்சது? அதாவது எத்தனையோ பேர் இலக்கியம் படிச்சிருக்காங்க, எத்தனையோ பேர் என்னமோ எல்லா இலக்கியங்களையும் கற்று தேர்ந்தெடுக்கிறார்கள். அவங்களால இப்படி பாட முடியலையே. இவன் நமக்காக பாடினான் என்கின்ற ஒரு சொந்த உணர்வை அவர்களால் தர முடியவில்லையே. ஏன்? குழந்தை உள்ளம் அவருக்கு அது இருக்கணும். கடைசி வரைக்கும் அவருடைய மனசில் அந்த குழந்தை உள்ளம் இருந்தது. அந்த குழந்தை உள்ளமே பல பல பாடல்கள்லையும் பதிவாயிருக்கு. பாரதியார் சொல்லுவார், அணிசை காவியம் ஆயிரம் கற்கினும் ஆழ்ந்திருக்கும் கவி உள்ளம் காண்கிறார். இட் இஸ் இம்பாசிபிள் டு கிளீன் இன் டு தி சைக்கி ஆஃப் அ போயட் அப்படின்னு பாரதியார் சொல்லுவார். ஆனால் அந்த கவிஞனுடைய உள்ளம் என்பது அவனுடைய படைப்புகளிலேயே இங்கே அங்கே வெளிப்படும். சிச்சி சிறியர் செய்கை செய்தான் பாஞ்சாலி சபதத்தில் சொல்லும் பொழுது பாரதியாருடைய கவி உள்ளம் நம்ம பார்க்கிறோம். கண்ணதாசனுடைய கவி உள்ளம் என்பது குழந்தை உள்ளம். அந்த குழந்தை உள்ளம் எங்கெல்லாம் வெளிப்பட்டிருக்கு பாருங்க, எத்தனையோ இடங்களில் வெளிப்பட்டிருக்கு. நான் இடறி வீழ்ந்த இடம் 4000, அதிலும் நான் போட்ட முட்கள் அதிகம். நடைபாதை வணிகனென நான் கூவி விற்ற பொருள் நல்ல பொருள் இல்லை அதிகம் அப்படின்னு ஒரு கவிதையில் சொல்லுவார். அவரே தான் இன்ப சக்கரம் சுற்றுதடா அதில் நான் சக்கரவர்த்தியடா அப்படிம்பார். ஒரு குழந்தை உள்ளம்தான் இப்படி கொக்கரிப்பதற்கும் காரணமாக இருக்கிறது என்பது கேட்கும்போது உங்களுக்கு அதிசயமாக தோன்றலாம், நம்ப முடியாமல் தோன்றலாம். ஆனால் மன இயல் ஆராய்ச்சி வல்லுநர்களிடம் கேட்டால் அதுதான் சாத்தியம்ங்கிறார். நினைச்சா எங்கே வேண்டுமானாலும் எந்த தளத்திற்கு வேண்டுமானாலும் தாவி
அதுவாக தன்னை பாவித்துக் கொள்ளுகின்ற ஆற்றல் எவனுக்கு இருக்கும் என்று கேட்டால், எவனுக்கு குழந்தை உள்ளம் இருக்குமோ அவனுக்கு தான் இருக்கும். அடித்தால் அழுவேன் ஒரு நாள், யாரும் அணைத்தால் சிரிப்பேன் மறுநாள், எடுப்பார் கைகளில் பிள்ளை, ஒரு பகையோ உறவோ இல்லை. அவ்வளோ அழகா சொல்லிட்டா இருப்பாரு. இன்னொரு இடத்துல, உள்ளதை சொல்வேன், நல்ல சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது, உள்ளத்தில் இருப்பதை வார்த்தையில் மறைக்கும் கபடம் தெரியாது அப்படின்னு. இதெல்லாம் அவருடைய குழந்தை உள்ளத்தினுடைய பதிவு என்றே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தோப்புக்கு தென்னை மரம் சொந்தம், காட்டுக்கு எந்த மரம் சொந்தம். நீங்க இதை எப்படி நீங்க யார் வேண்டுமானாலும் சொந்தம் கொண்டாடி கொள்ளலாம். ஆனால் எனக்குத்தான் சொந்தம் என்று யாருமே அதை கூறு போட்டு கொள்ள முடியாது. அப்பேற்பட்ட ஒரு குழந்தை உள்ளம்தான் அவருடைய கவி உள்ளமாக இருந்தது என்பதை நாம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி எத்தனையோ நம்ம சொல்லலாம். ஒரு கவிஞனுடைய தலையாய அம்சம் நம்பிக்கை தருகின்ற அம்சமாக இருக்க வேண்டும். அவருடைய எல்லா பாடல்களையும் நீங்கள் பல பாடல்களையும் பார்க்கலாம். அதாவது கழிவிறக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், பெர்சிக்யூஷன் காம்ப்ளெக்ஸ், இதெல்லாம் அவர் சிக்குண்டாலும், அவர் ஏமாற்றப்பட்டு அந்த வேதனையில் அவர் பாடினாலும், அந்த பாடல் நமக்கு நம்பிக்கை தருகின்ற பாடலாக அமைவது தான் விந்தை. விந்தையிலும் விந்தை. இன்னொரு ஒன்னுடைய புலம்பல் நம்முடைய தோளை நிமிர்த்துகின்ற பாடலாக அமைய முடியுமான கண்ணதாசன் பாட்டுக்கு இது அமையலாம். அவருக்கு மட்டும்தான் அது அமைஞ்சிருக்கு. பலதும் பார்த்தவர் எப்படியெல்லாம் நமக்கு இந்த நம்பிக்கையை சொல்றார் பாருங்க. நீ கண்ணை மூடிக்கிட்டு இருந்தா எதிர பாதை இருந்தாலும் தெரியாது. எப்போ ஐயோ எனக்கென்று ஒரு பாதை இல்லை, யார் சொன்னாங்க? இருக்கு, நீ கண்ணை தர தெரியும். பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம், வழியாயில்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வா. என்ன அழகா இருப்ப. அது வேணும் இது வேணும் கேட்க, நீயே முயற்சி பண்ணி உன் முயற்சியில் வரணும். ஒரு மனிதன் இன்னைக்கு வாழறான், நாளைக்கு இருப்பானாங்கிறது தெரியாது. நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்றும் பெருமை படைத்து இவ்வுலகு. நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லைங்கிறது தான் இங்கே அதிகமாக நம்ம காணக்கூடியது. ஆனா என்ன சாத்தியங்கள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதைத்தான் வைக்கிறார். ஒரு நீர்க்குமிழி வாழ்க்கையில ஒரு மனிதன் தெய்வமாக மாறுகின்ற சாத்தியம் இருக்கு. இது வேற எந்த மொழி இலக்கியமும் இதை சொல்லல. நம்ம இந்திய பண்பாடு சார்ந்த நம்முடைய தமிழ் தான் அது சொல்லியிருக்கு. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகியோடும் மெழுகு போல ஒளியை வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகலாம். ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம், யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம், மனம் மனம் அது கோவிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். ரா 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 தரரரா ரரரரா தரரரா ரரரரா.
மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலைகள் காணலாம், துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம். குணம் குணம் அது கோவிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம். உருகியோடும் மெழுகு போல ஒளியை வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். ஆஹா ஆஹா. பொன்னான வாய்ப்பை எனக்கு வழங்கிய நகரத்தார் சங்கத்தினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்களை பவள விழாவில் வந்து சந்திப்பேன் என்ற எச்சரிக்கையுடன் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுகிறேன். மறுமுறை என்னை நீங்கள் அழைப்பீர்களானால் இப்போது நான் பாடிய எந்த பாடலையும் பாடாமல் ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியும். அதற்கு காரணம் நான் அல்ல, வற்றாத ஊற்றுக்கு சொந்தக்காரனான கண்ணதாசன் என்பதையும் இங்கே பதிவு செய்து கொண்டு, நீங்கள் நம்பிக்கையோடு வாழுங்கள், நம்பிக்கையோடு வீட்டுக்கு செல்லுங்கள். உங்களுடைய திருப்பணிகள் செவ்வனே சிறப்பாக என்றென்றும் தொடர வேண்டும். அதனால் தமிழும் இறை நெறியும் செழிக்க வேண்டும் என்று நான் மனமாற வாழ்த்தி விடைபெறுகிறேன்.